இந்த மழை காலத்தில் ஒரு சூப்பரான வெஜ் 65 செய்யணும்னா அது வந்து பன்னீர் 65. இந்த பன்னீர் 65 வந்து ரொம்ப ஈஸியாகவும் சுலபமாகவும் நல்லா வந்து மசாலா உதிராமல் எப்படி செய்யலான்றதை பார்த்திடலாம் வாங்க. இந்த பன்னீரில் 65 செஞ்சுட்டு நம்ம மயோனைஸ் தொட்டு சாப்பிடும்போது வேறு லெவலாக இருக்குங்க டேஸ்ட்டு. நல்லா சுட சுட சாஃப்டாக நல்லா பஞ்சுன்னு இருக்கும். ஸோ இந்த கிறிஸ்பியான டேஸ்ட்டான பன்னீர் 65 செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் எடுத்துக்கணுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான பன்னீர் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 200 கிராம் பேக்கெட்டு. இதை வந்து நம்ம ரெண்டாக வந்து அப்படியே நடுவில் ஸ்லைஸாக கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக உங்களுக்கு தேவையான சைஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த 200 கிராம் பீஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஃபேமிலியே சாப்பிடலாம், அந்த அளவுக்கு இருக்குங்க. ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பன்னீர் வந்து நல்லா வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி பன்னீராக இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மசாலா பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துலாம். 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் வந்து கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடருக்கு அப்புறம் 2 இதில் நம்ம நல்ல டேஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, பச்சரிசி மாவு நீங்கள் எதாக இருந்தாலும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது சோள மாவு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து கடலை மாவுலாம் நம்ம சேர்க்கவே வேண்டாங்க. ஏன்னா கடலை மாவு சேர்த்திங்கன்னா ஒரு பஜ்ஜி ஃப்ளேவர் கொடுக்கும், இதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ வந்து பன்னீரோட அளவுகள் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம உப்பு வந்து 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டால் போதுமானதாக இருக்கும். 1/2 ஸ்பூன் வந்து கறி மசாலா இல்லை கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க, இது வந்து ஒரு கறி ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க. இதில் லேசாக வந்து தண்ணி சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்கு சேர்த்துக்கலாம். ஸோ எக்கு சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கடைசியாக நம்ம வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து லேசாக உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துட்டு கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கரெக்டாக வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வந்து இது வந்து நல்லா ஊறி இருக்கணுங்க. அப்போ பன்னீரில் வந்து நல்லா பஃபியாக ஊறி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட் வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ கடையிலலாம் வாங்கினா ரொம்ப காஸ்ட்லியான இந்த பன்னீர் 65 நம்ம வீட்டிலே வந்து ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிடலாம். லெமன் வந்து ஒரு கொஞ்சமாக வந்து புளிப்பு சேர்த்துக்கோங்க, ஏன்னா அதிகமாக சேர்த்திங்கன்னா இதோட டேஸ்ட் ஃப்ளேவர் மாறிடும். இப்போ நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் மிதமான தீயில வச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு பன்னீராக போட்டு எடுக்கலாங்க. போட்டு எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா பஃபியாக வந்து பொரிஞ்சு வந்துடும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அதே டைம் பசங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே சிக்கன் மட்டன் 65 செஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான வந்து பன்னீர் 65 வெஜ்ஜில் வந்து வேறு லெவலாக செஞ்சு அசத்துங்க. அதுவும் இந்த மழை காலத்துலலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது பசங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், பன்னீர் வந்து நல்ல கிறிஸ்பியாக ஒரு நல்ல ஒரு ரெட்டிஷான கலரில் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ இதை வந்து அப்படியே வந்துட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணி எண்ணெயெல்லாம் வந்து வடிஞ்சோன்னு நம்ம வந்து அப்படியே வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே பன்னீர் கிடச்சிச்சு. நல்ல பீசஸாக ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கும் போதே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இந்த பன்னீர் 65 நீங்கள் நார்மலாக வெஜ் வெரைட்டி ரைஸாக இருக்கட்டும், சாம்பார் சாதம் எதுக்கு வேணாலும் வந்து ஒரு செம்ம சூப்பரான காம்பினேஷனுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரை ரைஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்க வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது நார்மலாகவே நீங்கள் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கொடுக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பரான பன்னீர் ரெசிபி, அதாவது பன்னீர் 65 ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு வந்து மயோனைஸ் வச்சு எங்க பசங்களுக்கு கொடுத்தேன். ஒரு தட்டும் உடனடியாக காலி. ஸோ இந்த எல்லாம் கலந்ததுனால ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் வேற அளவு டேஸ்டாகவும் இருந்ததுங்க. ஸோ இந்த சூப்பரான பன்னீர் 65 வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி நிறைய இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.